ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜாயின் ஹேண்ட்ஸ் JIIB. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டாபிக் கம்பெனி அக்கவுண்ட். A company is an association of persons who contribute money or money's worth to a common stock and uses it for a common purpose. For example, 3 பேர் இருக்காங்க ஃப்ரெண்ட்ஸு, சே ABC. இவங்க 3 பேரும் சேர்ந்து ஒரு கம்பெனி ஒன்று ஆரம்பிக்கணும் அப்படின்னு பிளான் பண்றாங்க. கம்பெனி ஆரம்பிக்கணும் அப்படின்னா அதுக்கு கண்டிப்பா கேபிட்டல் தேவைப்படும். கிட்டத்தட்ட ஒரு 1 கோடி ரூபாய் தேவைப்படுது அவங்க ஆரம்பிக்கணும்னு நினைக்கிற கம்பெனிக்கு. இதுல மிஸ்டர் ஏ ஒரு 70 lakhs போடுறாரு. மிஸ்டர் பி ஒரு 30 lakhs போடுறாரு. மிஸ்டர் சி இந்த கம்பெனி எப்படி கிரியேட் பண்ணணும், இதுல என்ன நம்ம ப்ரொடியூஸ் பண்ண போறோம் அப்படிங்கிற ஐடியா கொடுக்குறாரு. இவங்க எல்லாரும் 3 பேரும் சேர்ந்து ஒரு பார்ட்னர்ஷிப் ஃபார்ம் ஒன்று ஸ்டார்ட் பண்றாங்க. அதுக்கு அந்த கம்பெனியோட பேர் ABC லிமிடெட். நம்ம டெஃபினிஷன்ல என்ன சொல்லியிருக்காங்கன்னு பாருங்க. கம்பெனி இஸ் an association of persons. ஏபிசின்னு 3 பேர் சேர்ந்து இந்த கம்பெனி ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. எதர் ஒருத்தர் ஸ்டார்ட் பண்ணா அது ப்ரொப்ரேட்டர்ஷிப்னு சொல்லுவோம். ஒண்ணுக்கு மேலேயும் நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். அது அசோசியேஷன் ஆஃப் பர்சன்ஸ். நிறைய பேர் சேர்ந்து ஆரம்பிக்கிறது. ஹூ கான்ட்ரிபியூட் மணி, அதாவது ஏவும் பியும் மணியை கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்காங்க இந்த கம்பெனி ஸ்டார்ட் பண்றதுக்கு. ஆர் மணிஸ் ஒர்த் டு ஏ காமன் ஸ்டாக் and uses it for a common purpose. மிஸ்டர் சிங்கிறவர் என்ன பண்ணியிருக்காரு பாருங்க. இவர் மணிலாம் எதுவுமே கொடுக்கல. இந்த கம்பெனி எப்படி ஸ்டார்ட் பண்ணோம், இதுல என்ன ப்ரொடியூஸ் பண்ண போறோம் அப்படிங்கிற ஐடியா ஃபுல்லா மிஸ்டர் சிங்கிறவர் தான் கொடுத்திருக்காரு. இந்த ஐடியாங்கிறது மணிஸ் ஒர்த், நம்ம காசை தான் போடணுங்கிறது இல்ல, அந்த கம்பெனி எப்படி நடத்தணும், அதுல என்ன ப்ரொடியூஸ் பண்ணணுங்கிறத சொல்றதுக்கான ஐடியாவை கூட நம்ம இன்வெஸ்ட்மெண்ட்டா யூஸ் பண்ணலாம். ஜென்ரலா இப்படிதான் நம்ம ஒரு கம்பெனி ஸ்டார்ட் பண்ணுவோம். ஒரு காமன் ஸ்டாக் அண்ட் ஒரு காமன் பர்பஸ்க்காக இந்த கம்பெனி ஸ்டார்ட் பண்றாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், இதுல கிளாத் மேனுஃபேக்சர் பண்ண போறாங்க அப்படின்னா அந்த கிளாத்ல எப்படி மேனுஃபேக்சர் பண்ணணும், எங்கெந்த ரா மெட்டீரியல் வாங்கணும், இது எல்லாமே அந்த கம்பெனில பண்ணுவாங்க. அது மூலியமா அவங்க ப்ராஃபிட் earn பண்றதுக்கு பார்ப்பாங்க. A company is created by law and affected by law. It is a legal person just as much as an individual but with no physical evidence. கம்பெனிங்கிறது ஒரு லா மூலியமா நம்ம ஃபார்ம் பண்ணுவோம். இந்த லா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா கம்பெனிஸ் ஆக்ட் 2013. இந்த லால என்னெல்லாம் வருமோ அது எல்லாமே இந்த கம்பெனியையும் அஃபெக்ட் பண்ணும். கம்பெனிங்கிறது ஒரு ஆர்டிஃபிஷியல் பர்சன் with no physical evidence. இது எங்க டிஃபைன் பண்ணிருக்காங்க அப்படின்னா செக்ஷன் 2 சப்செக்ஷன் 20 சாப்டர் 1 of Companies Act 2013 defines a company as a company incorporated under this act or under any previous company act. ஒரு கம்பெனியை நம்ம கம்பெனின்னு எப்ப சொல்லுவோம்னா அதை கம்பெனிஸ் ஆக்ட்ல ரெஜிஸ்டர் பண்ண அப்புறம் தான் அதை ஒரு கம்பெனினே நம்ம அக்செப்ட் பண்ணிக்குவோம். இந்த மாதிரி 2-3 பேர் சேர்ந்து ஆரம்பிக்கிற இந்த கம்பெனியோட பேரு ஜாயிண்ட் ஸ்டாக் கம்பெனி அப்படின்னு சொல்லுவோம். இது கம்பெனிஸ் ஆக்ட் 2013 கீழே நம்ம ரெஜிஸ்டர் பண்ணணும். அப்படி ரெஜிஸ்டர் பண்ணனா அது ஒரு கம்பெனின்னு அக்செப்ட் பண்ணுவாங்க. அப்படி இல்லைன்னா ப்ரீவியஸா இருக்க ஏதாவது ஒரு கம்பெனி ஆக்ட்ல கூட நம்ம ரெஜிஸ்டர் பண்ணி இருக்கலாம். நெக்ஸ்ட் நம்ம ஃபியூச்சர்ஸ் ஆஃப் ஜாயிண்ட் ஸ்டாக் கம்பெனி பத்தி பார்க்கலாம். இது ஒரு இம்பார்ட்டன்டான டாபிக். இதுல இருந்து நிறைய கொஸ்டின்ஸ் அடிக்கடி எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க. ஸோ இதை நல்லா பார்த்துட்டு போகணும் எக்ஸாம் போறதுக்கு முன்னாடி. ஃபர்ஸ்ட் ஒன் இன்கார்பரேட்டட் அசோசியேஷன். அதாவது ஒரு கம்பெனியை ரெஜிஸ்டர்டு பாடி ஆஃப் இண்டிவிஜுவலா தான் நம்ம பார்ப்போம். இதை கண்டிப்பா ஒரு கம்பெனி ஸ்டார்ட் பண்றோம் அப்படின்னா அந்த கம்பெனியை கண்டிப்பா அண்டர் கம்பெனிஸ் ஆக்ட் 2013 கீழே இந்த கம்பெனியை ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கணும். அப்படி பண்ணியிருந்தா மட்டும்தான் இதை ஒரு இன்கார்பரேட்டட் அசோசியேஷனா, அதாவது ஒரு ரெஜிஸ்டர்ட் கம்பெனியா ஆக்செப்ட் பண்ணுவாங்க. இதுதான் ஃபர்ஸ்ட் கண்டிஷன். செகண்ட் ஒன் இஸ் ஆர்டிஃபிஷியல் பர்சன். இந்த கம்பெனி ஒரு ஆர்டிஃபிஷியல் பர்சன் ஏற்கனவே பார்த்தோம். ஏன்னா நம்ம ஏற்கனவே ஒரு பிசினஸ் என்டிட்டி கான்செப்ட்னு ஒன்று பார்த்துருக்கோம். அதுல என்னதான் ஓனர் காசா இருந்தாலும் ஓனர் ஒரு தனி பர்சனாவும் அவரால் கிரியேட் பண்ண அந்த கம்பெனி ஒரு தனி என்டிட்டியாவும் பார்க்கணும் அப்படிங்கறது நம்ம ஏற்கனவே பிசினஸ் என்டிட்டி கான்செப்ட்ல பார்த்திருக்கோம். அதனாலதான் ஒரு கம்பெனியை நம்ம தனியா ஒரு ஆர்டிஃபிஷியல் பர்சன் அப்படின்னு ஐடென்டிஃபை பண்றோம். அது ஒரு தனி ஆர்டிஃபிஷியல் பர்சன்ங்கிறதுனால அந்த கம்பெனியால மற்ற கம்பெனி கூடயோ இல்ல தனியா ஒரு இண்டிவிஜுவல் கூடயோ ஒரு கான்ட்ராக்ட்ல சைன் பண்ண முடியும். சேல் பர்ச்சேஸ் ஆஃப் ப்ராப்பர்ட்டிஸ் பண்ண முடியும். ஒரு கம்பெனியை நம்ம தனியா ஒரு இண்டிவிஜுவல் பர்சன் மாதிரி ட்ரீட் பண்றதுனால நம்ம ஒரு தனி இண்டிவிஜுவல் கிட்ட என்னெல்லாம் பண்ண முடியுமோ அதே மாதிரி கம்பெனி கிட்டயும் நம்ம கான்ட்ராக்ட் போடணும்னா போட்டுக்கலாம். இல்லைன்னா கம்பெனி கிட்ட இருந்து ஏதாவது வாங்குறது விற்கிறது இது எல்லாமே நம்ம பண்ண முடியும்.
இதுதான் இந்த செகண்ட் பாயிண்ட்ல சொல்லியிருக்காங்க. தேர்ட் ஒன் இஸ் பெர்பெக்சுவல் சக்சஷன். கம்பெனிங்கிறது ஒரு 2-3 பேர் சேர்ந்து ஸ்டார்ட் பண்றது அப்படின்னு நம்ம ஏற்கனவே பார்த்திருக்கோம். இந்த மாதிரி பண்ணும்போது ஏதோ ஒரு பார்ட்னர் வந்து இறந்து போயிட்டாரு, இல்லைன்னா யார் இந்த கம்பெனியை வந்து ஃபார்ம் பண்ணாங்களோ அவங்க இல்லை அப்படின்னா அந்த கம்பெனி வந்து அங்கேயே ஸ்தம்பிச்செல்லாம் நின்று போயிடாது. அந்த கம்பெனி வந்து ஒரு ஆன்கோயிங் ப்ராசஸா போயிட்டே இருக்கும். ஒரு ஷேர் ஹோல்டர் வந்து அந்த ஷேரை வந்து கேன்சல் பண்ணிட்டு இன்னொரு கம்பெனிக்கு போறாரு, இல்லைன்னா எனக்கு அந்த ஷேர் வேணாம் அப்படின்னு வந்து கேன்சல் பண்றாரு அப்படின்னா நம்ம வேற யார்கிட்டயாவது அந்த ஷேரை வந்து வித்துட்டு அந்த கம்பெனி வந்து போயிட்டே இருக்க மாதிரி தான் இருக்கும். இதனால எந்த விதத்திலயும் அந்த கம்பெனி வந்து செயல்படாம நிக்கவே நிக்காது. நெக்ஸ்ட் ஒன் வந்து காமன் சீல். இப்போ ஒரு இண்டிவிஜுவலா இருந்தா அவங்க வந்து சைன் பண்ணுவாங்க. ஆனா கம்பெனிக்கு வந்து ஒரு ஆர்டிஃபிஷியல் பர்சன்ங்கிறதுனால சைன் பண்றதுக்கு பதிலா நம்ம வந்து சீல் வந்து கிரியேட் பண்றோம் அந்த கம்பெனியோடைய பேரை வச்சு. இது வந்து நம்ம அந்த சீல் போட்டோம் அப்படின்னா அது ஒரு இண்டிவிஜுவலோட சிக்னேச்சருக்கு ஈக்குவலா வந்து நம்ம வந்து ட்ரீட் பண்ணுவோம். இதுதான் வந்து நம்ம காமன் சீல்னு சொல்றோம். ஆனா இப்ப வந்து புதுசா வந்த கம்பெனி ஆக்ட் அமெண்ட்மெண்ட் 2015ல வந்து இந்த காமன் சீல் வந்து யூஸ் பண்றது வந்து ஆப்ஷனலா ஆக்கிட்டாங்க. நீங்க வந்து இருந்ததுன்னா போட்டுக்கலாம், இல்லைன்னா பிரச்சனை இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. ஸோ 2013 கம்பெனி ஆக்டை பொறுத்த வரைக்கும் இது வந்து கம்பல்சரியா இருந்துச்சு. ஆனா 2015ல வந்து கம்பெனி ஆக்ட்ல வந்து ஒரு அமெண்ட்மெண்ட் எடுத்துன்னு வந்தாங்க. அதுல வந்துட்டு காமன் சீல் வந்து ஆப்ஷனல் அப்படின்னு டிக்ளேர் பண்ணியிருக்காங்க. இருந்தா போட்டுக்கலாம், இல்லைன்னா பிரச்சனை இல்லை. கம்பெனியோட சீல் வந்து அதோட சிக்னேச்சருக்கு ஈக்குவலா வந்து நம்ம ட்ரீட் பண்ணுவோம். அடுத்து வந்து லிமிடெட் லைபிலிட்டி. ஜாயிண்ட் ஸ்டாக் கம்பெனில வந்து மோர் தென் 1 பர்சன் இருப்பாங்க அப்படிங்கறது நம்ம பார்த்தோம். அந்த மாதிரி இருக்கும்போது இப்போ வந்து மிஸ்டர் ஏபிசின்னு இருக்காங்க அப்படின்னா இவங்க எவ்வளவு ஷேர்ஸ் வச்சிருக்காங்களோ அது வரைக்கும் தான் அவங்க அந்த பர்சனுக்கான லயபிலிட்டி வந்து இருக்கும். அதுக்கு மேல அவங்களுக்கு வந்து லயபிலிட்டி வந்து கிடையாது. எவ்வளவு ஷேர்ஸ் அவங்க வச்சிருக்காங்களோ அந்த அளவுக்கு மட்டும்தான் அவங்களுக்கு லயபிலிட்டி இருக்கும். நெக்ஸ்ட் பாயிண்ட் வந்து செப்பரேஷன் ஆஃப் மேனேஜ்மெண்ட் ஃப்ரம் ஓனர்ஷிப். அதாவது நம்ம 2-3 பேர் சேர்ந்து நம்ம கம்பெனி ஸ்டார்ட் பண்ணினா கூட அந்த கம்பெனியை ரன் பண்றதுக்கு வந்து நம்மளுக்கு வந்து கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். அந்த கம்பெனில நடக்கிற ப்ரொடக்ஷன், சேல்ஸ், ஃபினான்ஸ் இது எல்லாமே வந்து ஒரே ஆளோ இல்ல 2-3 பேரோ வந்து பார்க்க முடியாது. அதனால நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் வந்து அப்பாயிண்ட் பண்ணுவோம். இவங்க தான் வந்து ஆன் பிஹாஃப் ஆஃப் தி ஓனர்ஸ் வந்து இந்த கம்பெனியை மேனேஜ் பண்ணுவாங்க. அதுதான் வந்து மேனேஜ்மெண்ட்டும் ஓனர்ஷிப்பும் வந்து செப்பரேட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் பாயிண்ட் வந்து டிரான்ஸ்ஃபர் ஆஃப் ஷேர்ஸ். கம்பெனியை பொறுத்த வரைக்கும் 2 விதமான கம்பெனி இருக்கு. ஒன்னு பப்ளிக் லிமிடெட் கம்பெனி, இன்னொன்னு வந்து பிரைவேட் லிமிடெட் கம்பெனி. பப்ளிக் லிமிடெட் கம்பெனியா இருந்ததுன்னா இதுல வந்து ஷேர்ஸ் வந்து ஃப்ரீலி டிரான்ஸ்ஃபரபிள். அதுவே பிரைவேட் கம்பெனியா இருந்ததுன்னா நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன் ஸ்ட்ரிக்டா இருப்பாங்க. இதுல நீங்க வந்து ஒரு பப்ளிக் கம்பெனியோட ஷேர் வச்சிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த ஷேர் வேணாம் அப்படின்னு தோணுச்சுன்னா எனி டைம் நீங்க அந்த ஷேரை வந்து வித்துட்டு போகலாம். ஆனா பிரைவேட் கம்பெனில வந்து அந்த ஆப்பர்ச்சுனிட்டி கிடையாது. நீங்க வந்து பப்ளிக் கம்பெனியா இருந்தா ஷேர்ஸ் வந்து ஈஸியா டிரான்ஸ்ஃபர் பண்ண முடியும். பிரைவேட் கம்பெனியை பொறுத்த வரைக்கும் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கும். செப்பரேட் லீகல் என்டிட்டி. இது என்னன்னா நம்ம வந்து கம்பெனியை வந்து ஒரு ஆர்டிஃபிஷியல் பர்சன் அப்படின்னு சொன்னோம். கம்பெனி தனி, நாம தனி அப்படின்னு சொன்னோம். இந்த மாதிரி கம்பெனி தனி, ஓனர்ஷிப் தனி அப்படிங்கறது நம்ம ஏற்கனவே பார்த்தோம். கம்பெனிங்கிறது ஒரு செப்பரேட் என்டிட்டி அப்படின்னு நம்ம பார்த்தோம். ஸோ கம்பெனி ஏதாவது ஒரு கான்ட்ராக்ட்ல வந்து போகுது, அதுல ஏதாவது வந்து பிரச்சனை இருக்கு அப்படின்னா அது வந்து கம்பெனிக்கும் நம்மளுக்கும் வந்து எப்பவுமே சம்பந்தம் இருக்காது. கம்பெனிங்கிறது ஒரு செப்பரேட் என்டிட்டி. இதுல இருக்க பிரச்சனை வந்து நம்மளுக்கு லீகல் ஷேர் ஹோல்டர்ஸோ இல்லைன்னா வந்து ஓனர்ஸோ வந்து அந்த கம்பெனியோட ஆக்டுக்கு வந்து லைபிளா ஆக மாட்டாங்க. கம்பெனி மட்டும்தான் அதை வந்து பாத்துக்கணும். இதுதான் வந்து செப்பரேட் லீகல் என்டிட்டி. லார்ஜ் மெம்பர்ஷிப். அதாவது ஓனர் வந்து கொஞ்சம் காசு எடுத்துட்டு வருவாங்க. சப்போஸ் நம்மளுக்கு வந்து காசு தேவைப்படுது அப்படின்னா நம்ம ஷேர்ஸ் மூலியமா வந்து கேபிட்டல் வந்து இன்க்ரீஸ் பண்ண முடியும். அப்படி பண்ணும்போது நிறைய பேர் வந்து உள்ள வருவாங்க, ஈக்விட்டி ஹோல்டர்ஸா இல்லைன்னா ப்ரிஃபரன்ஸ் ஷேர் ஹோல்டர்ஸா. அதனால நம்மளோட கம்பெனியை பொறுத்த வரைக்கும் மெம்பர்ஷிப்ங்கிறது வந்து லார்ஜா தான் இருக்கும். அடுத்த பாயிண்ட் வந்து மினிமம் பெய்ட் அப் கேபிட்டல். இது வந்து பிரைவேட் கம்பெனியா இருந்தது அப்படின்னா 1 lakh rupees, பப்ளிக்கா இருந்ததுன்னா 5 lakh rupees வந்து ஏற்கனவே இருந்துச்சு. ஆனா இப்ப 2015 கம்பெனிஸ் ஆக்ட்ல வந்து புதுசா அமெண்ட் பண்ணதுல இது அவங்களோட இஷ்டம் அப்படின்னு ஆக்கிட்டாங்க. இது வந்து கம்பல்சரி இல்ல. இப்போ 2015ல நடந்த கம்பெனிஸ் ஆக்ட் அமெண்ட்மெண்ட்ல வந்து இது வந்து கம்பல்சரி கிடையாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. பெய்ட் அப் கேபிட்டல் வந்து கான்ஸ்டன்டா இருக்கணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. அவங்கவுங்க டிஸ்கிரிஷன்ல வச்சுக்கலாம் அப்படின்னு இப்ப புதுசா வந்து கம்பெனிஸ் ஆக்ட் அமெண்ட்மெண்ட் 2015ல வந்து
மாத்திருக்காங்க. அடுத்து நம்ம டைப்ஸ் ஆஃப் கம்பெனி பார்க்கலாம். டைப்ஸ் ஆஃப் கம்பெனி வந்து 3 விதமா பிரிச்சிருக்காங்க. ஒண்ணு வந்து கம்பெனியோட இன்கார்பரேஷன், அதாவது அந்த கம்பெனியை வந்து எதுல ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்களோ அதை வச்சு வந்து அந்த கம்பெனியை வந்து டிஃபரன்ஷியேட் பண்ணலாம். அடுத்தது வந்துட்டு ஓனர்ஷிப். அதுக்கு அடுத்த டைப் வந்து பாத்தீங்கன்னா அந்த கம்பெனில நம்மளுக்கு என்ன லயபிலிட்டி இருக்கு அப்படிங்கறத வச்சும் அந்த கம்பெனியை வந்து டிஃபரன்ஷியேட் பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ரெஜிஸ்ட்ரேஷனை வச்சு என்னென்ன டைப்ஸ் ஆஃப் கம்பெனிஸ் இருக்கு அப்படிங்கறத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போறது சார்ட்டர்ட் கம்பெனி. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இதை யாரு எஸ்டாப்ளிஷ் பண்ணுவாங்கன்னா ஒரு நாட்டோட கிங் இல்லைன்னா குவீன், அப்படி இல்லைன்னா அந்த நாட்டுல இருக்கிற ஹெட் ஆஃப் தி ஸ்டேட் யாரா இருந்தாலும் அவங்க எஸ்டாப்ளிஷ் பண்ற இந்த கம்பெனிக்கு பேரு தான் வந்து சார்ட்டர்ட் கம்பெனி. இதுக்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் வந்து ஈஸ்ட் இந்தியா கம்பெனி. அந்த நாட்டோட குவீன் வந்து அந்த கம்பெனியை வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி எஸ்டாப்ளிஷ் பண்ற கம்பெனியை தான் நம்ம சார்ட்டர்ட் கம்பெனி அப்படின்னு சொல்லுவோம். அதுக்கு அடுத்த டைப் பாத்தீங்கன்னா ஸ்டாச்சுட்டரி கம்பெனி. இந்த கம்பெனி எல்லாம் வந்துட்டு எப்படி எஸ்டாப்ளிஷ் பண்ணுவாங்கன்னா ஒரு ஸ்பெஷல் ஆக்ட் வந்து பாஸ் பண்ணுவாங்க. எய்தர் சென்ட்ரல் இல்லைன்னா ஸ்டேட் லெஜிஸ்லேஷன்ல வந்து ஒரு ஸ்பெஷல் ஆக்ட் வந்து பாஸ் பண்ணுவாங்க. அது மூலியமா ஆரம்பிக்கிற கம்பெனி இதையதான் வந்து நம்ம ஸ்டாச்சுட்டரி கம்பெனி அப்படின்னு சொல்லுவோம். இந்த மாதிரி கம்பெனி எல்லாம் வந்து மோஸ்ட்லி கவர்மெண்ட் தான் வந்து ஓன் பண்ணுவாங்க. அதுதான் ஸ்டாச்சுட்டரி கம்பெனி. அதுக்கு அடுத்தது ரெஜிஸ்டர்ட் கம்பெனி. எந்த கம்பெனி எல்லாம் கம்பெனிஸ் ஆக்டுக்குள்ள வந்து ரெஜிஸ்டர் பண்ணி ஸ்டார்ட் பண்றோமோ அந்த கம்பெனி எல்லாம் வந்து ரெஜிஸ்டர்ட் கம்பெனி அப்படின்னு சொல்லுவோம். அதுக்கு அடுத்த டைப் வந்து ஃபாரின் கம்பெனி. இந்த கம்பெனிலாம் வந்து வெளிநாட்டுல வந்து ரெஜிஸ்டர் பண்ணியிருப்பாங்க, பட் இந்தியாக்குள்ள வந்து அந்த கம்பெனி ஃபங்க்ஷன் ஆயிட்டு இருக்கும். இந்த மாதிரி கம்பெனியை தான் நம்ம ஃபாரின் கம்பெனின்னு சொல்றோம். அடுத்து நம்ம பார்க்க போகிறது பிரைவேட் கம்பெனி. பிரைவேட் கம்பெனிங்கிறது சில இண்டிவிஜுவல்ஸ் எல்லாம் ஒன்னா சேர்ந்து ஆரம்பிக்கிற கம்பெனிக்கு பேர் தான் பிரைவேட் கம்பெனி. நம்ம ஏற்கனவே ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தோம். ஏபிசிங்கிறவங்க சேர்ந்து ஒரு கம்பெனி ஸ்டார்ட் பண்ணாங்க அப்படின்னா அதை வந்து நம்ம பிரைவேட் கம்பெனின்னு சொல்லுவோம். பப்ளிக் கம்பெனிங்கிறது என்ன அப்படின்னா இதெல்லாம் வந்து ஸ்டாக் மார்க்கெட்ல வந்து லிஸ்ட் ஆகி இருக்கும். இதுல இருக்க ஸ்டாக்ஸ் எல்லாம் வந்து மக்கள் வந்து ஈஸியா வாங்க முடியும். இந்த மாதிரியான கம்பெனியை தான் நம்ம பப்ளிக் கம்பெனின்னு சொல்றோம். அடுத்தது கவர்மெண்ட் கம்பெனி. கவர்மெண்ட் கம்பெனினா என்ன அப்படின்னா இந்த கம்பெனியோட மேக்ஸிமம் ஷேர்ஸ், அதாவது கிட்டத்தட்ட 51% ஆஃப் ஷேர் வந்துட்டு கவர்மெண்ட் தான் வச்சிருப்பாங்க. இந்த மாதிரி கம்பெனியை தான் நம்ம கவர்மெண்ட் கம்பெனின்னு லிஸ்ட் பண்றோம். கவர்மெண்ட் கம்பெனிங்கிறது வந்து எய்தர் சென்ட்ரல் கவர்மெண்டா இருக்கலாம், இல்லைன்னா ஸ்டேட் கவர்மெண்டா இருக்கலாம், இல்லைன்னா சென்ட்ரல் அண்ட் ஸ்டேட் கவர்மெண்டோட காம்பினேஷனாவும் இருக்கலாம். எப்படி வேணா இருந்தாலும் இதை கவர்மெண்ட் கம்பெனின்னு தான் சொல்லுவோம். கம்பெனி லிமிடெட் பை ஷேர்ஸ். இதுல வந்து நம்ம கிட்ட எவ்வளவு ஷேர் இருக்கோ அதுக்கு மட்டும்தான் நம்ம லைபிள் ஆகும். இப்ப நான் வந்து ஒரு 10% ஷேர் ஒரு கம்பெனில வச்சிருக்கேன் அப்படின்னா அந்த 10% ஷேருக்காக மட்டும்தான் நான் வந்து லைபிள். மீதி 90% வந்து என்கிட்ட எடுத்துட்டு வர முடியாது. அதுதான் வந்து கம்பெனி லிமிடெட் பை ஷேர்ஸ். அடுத்தது கம்பெனி லிமிடெட் பை கேரண்டி. இந்த கம்பெனி ஸ்டார்ட் பண்ணும்போது கேரண்டியை வந்து கொஞ்சம் பிரிச்சு கொஞ்சம் பேருக்கு கொடுத்துருப்பாங்க. சே ஏபிசின்னு இருக்காங்கன்னா அவங்களுக்கு வந்து 40%, 40%, 20% கொடுத்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு எவ்வளவு கேரண்டி கொடுத்துருக்காங்களோ அந்த அமௌண்ட்டுக்கு மட்டும்தான் அவங்க லைபிள், மற்றதுக்கு கிடையாது. லிமிடெட் பை கேரண்டின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் டைப் பாத்தீங்கன்னா கம்பெனி வித் அன்லிமிட்டெட் லைபிலிட்டி. இதுல வந்துட்டு ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துச்சு அப்படின்னா அந்த கம்பெனியோட எல்லா ப்ராப்பர்ட்டியும் வந்து எடுத்துப்பாங்க. அது இல்லாம இப்ப வந்து நம்ம எக்ஸாம்பிள் ஏற்கனவே பார்த்தோம். ஏபிசின்னு 3 பேர் சேர்ந்து இந்த கம்பெனி ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க அப்படின்னா ஏபிசி இவங்க 3 பேரோட கம்பெனியோட ப்ராப்பர்ட்டி எல்லாமே வந்து லைபிள் ஆகும். அது இல்லாம தனித்தனியா ஏ பேர்ல எவ்வளவு ப்ராப்பர்ட்டி இருந்தாலும், பி பேர்ல எவ்வளவு ப்ராப்பர்ட்டி இருந்தாலும், சி பேர்ல எவ்வளவு ப்ராப்பர்ட்டி இருந்தாலும் அதையும் வந்து லைபிள் ஆக்குவாங்க. ஏபிசி கம்பெனியை வந்து ஃபுல்லா நம்ம வித்து கூட நம்மளுக்கு வந்து ஈடு கட்ட முடியல அப்படின்னா அப்போ அவங்களோட பிரைவேட் ப்ராப்பர்ட்டியும் கூட வித்து அந்த லயபிலிட்டியை வந்து நம்ம சரி செய்யணும். இதுதான் வந்து கம்பெனி வித் அன்லிமிட்டெட் லைபிலிட்டி. அடுத்து நம்ம டிஃபரன்ஸ் பிட்வீன் பார்ட்னர்ஷிப் கம்பெனி அண்ட் ஜாயிண்ட் ஸ்டாக் கம்பெனி வந்து பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வந்து ஃபார்மேஷன். ஃபார்மேஷனை பொறுத்த வரைக்கும் பார்ட்னர்ஷிப் கம்பெனியை பொறுத்த வரைக்கும் அது வந்து ஃபார்மேஷன் வந்து ரொம்ப ரிலேட்டிவ்லி ஈஸி. பை வே ஆஃப் அக்ரிமெண்ட் அமாங் பார்ட்னர்ஸ். எக்ஸ் ஒய்னு 2 பேர் இருக்காங்க அப்படின்னா இவங்க 2 பேரும் வந்து அக்ரி பண்ணி ஜாயின் பண்ணி ஒரு கம்பெனி ஸ்டார்ட் பண்றாங்கன்னா அதுதான் பார்ட்னர்ஷிப் ஃபார்ம். இது வந்து ரொம்ப ஈஸியா வந்து ஸ்டார்ட் பண்ணிட முடியும். இவங்க 2 பேரும் அக்ரி ஆனாங்கன்னா போதும் அந்த கம்பெனியை வந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம். அதுவே வந்து லிமிடெட் கம்பெனி, ஜாயிண்ட் ஸ்டாக் கம்பெனி
மாதிரிலாம் பண்ணணும் அப்படின்னா அது வந்து கொஞ்சம் டிஃபிகல்ட். ஏன்னா லீகல் ஃபார்மாலிட்டிஸ்லாம் நிறையா இருக்கும். அதெல்லாம் நீங்கள் வந்து சர்டிஃபிகேட் எடுக்கணும், கம்பெனிஸ் ஆக்டில் போயிட்டு ரிஜிஸ்டர் பண்ணணும், இவ்வளோ பேர் தான் இருக்கணும் அப்படிங்கிற ரெஸ்ட்ரிக்ஷன்லாம் இருக்குது. அதெல்லாம் ஃபாலோ பண்ணால் மட்டும்தான் நம்ம வந்து ஜாயிண்ட் ஸ்டாக் கம்பெனி வந்து ஆரம்பிக்க முடியும். ஆனால் பார்ட்னர்ஷிப்பில் 2-3 பேர் சேர்ந்து கூட ஈஸியாக ஒரு கம்பெனியை ஸ்டார்ட் பண்ணலாம். அடுத்த பாயிண்ட் வந்து ரெஜிஸ்ட்ரேஷன். பார்ட்னர்ஷிப் ஃபார்முக்கு வந்துட்டு ரெஜிஸ்ட்ரேஷனுங்கிறது வந்து கம்பல்சரி கிடையாது. அதே வந்து கம்பெனி ஆக்ட்ல வந்துட்டு நீங்க ஸ்டார்ட் பண்றீங்க அப்படின்னா கண்டிப்பா கம்பெனிஸ் ஆக்ட் 2013 இல்லைன்னா அதுக்கு முன்னாடி இருக்கிற 1956 ஆக்ட் படி நீங்க கம்பல்சரியா ரெஜிஸ்டர் பண்ணி தான் ஆகணும். தேர்ட் ஒன் வந்து லைபிலிட்டி ஆஃப் பார்ட்னர்ஷிப் ஃபார்முக்கு வந்துட்டு லைபிலிட்டி வந்து அன்லிமிட்டெட். அதாவது அவங்களுடைய பிரைவேட் ப்ராப்பர்ட்டி கூட வந்து இதுல வந்து நம்ம கணக்கு எடுத்துக்குவோம். அதனால அவங்களோட லைபிலிட்டி வந்து அன்லிமிட்டெட். இதே கம்பெனில பாத்தீங்கன்னா ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு வந்து அவங்க எவ்வளோ ஷேர்ஸ் ஹெல்ட் பண்ணியிருக்காங்களோ கையில வச்சிருக்காங்களோ அந்த ஷேருக்கு மட்டும்தான் வந்து அவங்க லைபிள். எப்படின்னா சப்போஸ் வந்து கம்பெனி வந்து லாஸ்ல போகுது அப்படின்னா அவங்க கிட்ட ஒரு 10 ஷேர் இல்ல 20 ஷேர் வச்சிருக்காங்கன்னா அந்த 20 ஷேருக்கு மட்டும்தான் அவங்களுக்கு வந்து லாஸ் ஆகும். மீதிக்கெல்லாம் வந்து அவங்க பொறுப்பு கிடையாது. அதுவே ஒரு பார்ட்னர்ஷிப் ஃபார்ம்ல ஏதாவது ஒரு லாஸ்ன்னு வந்துருச்சு அப்படின்னா அந்த லாஸை வந்து ஈடு கட்டுறதுக்கு அந்த பார்ட்னர்ஷிப்ல இருக்க எக்ஸோடைய சொந்த ப்ராப்பர்ட்டி அண்ட் ஒய்யோட சொந்த ப்ராப்பர்ட்டி கூட வேணும்னா எடுக்கணுங்கிற அவசியம் வந்ததுன்னா அதையும் வந்து எடுத்து வித்து கொடுக்க வேண்டிய அவசியம் இருக்கும். அதுதான் வந்து அன்லிமிட்டட் லைபிலிட்டி. ஃபோர்த் பாயிண்ட் வந்து ஓனர்ஷிப் மேனேஜ்மெண்ட். இதுல வந்து 2-3 பேர் சேர்ந்து ஆரம்பிக்கிறது அப்படிங்கிறதுனால பார்ட்னர்ஷிப்ல வந்துட்டு பார்ட்னர்ஸே வந்து அந்த ஃபார்மை வந்து மேனேஜ் பண்ணிக்குவாங்க. ஆனா கம்பெனிங்கிறது வந்து நிறைய பேர் சேர்ந்து ஸ்டார்ட் பண்ணணும். ப்ரொடக்ஷன் இருக்கும், சேல்ஸ் இருக்கும். இது எல்லாத்தையும் வந்து 2-3 பேரால பார்க்க முடியாது. அதனால ஓனர்ஷிப் தனியாவும் மேனேஜ்மெண்ட் தனியாவும் தான் வந்து ஜாயிண்ட் ஸ்டாக் கம்பெனில ஜெனரலா இருக்கும். ஃபிஃப்த் பாயிண்ட் வந்து பெர்பெச்சுவல் சக்சஷன். பார்ட்னர்ஷிப் ஃபார்மை பொறுத்த வரைக்கும் XYல வந்துட்டு இப்போ சப்போஸ் ஒய் இல்லை அப்படின்னா இந்த இடத்துல வந்துட்டு அவங்க அந்த கம்பெனியை ரன் பண்றதுல வந்து பிரச்சனை வரும். அதுவே வந்து ஜாயிண்ட் ஸ்டாக் கம்பெனில வந்து யாரோ ஒருத்தர் இல்லைன்னா ஒருத்தவங்க ஷேர் வந்து வித்துட்டு போறாங்க அப்படின்னா அந்த ஷேரை நம்ம வேற யாருக்கா ரீஇஷ்யூ பண்ண முடியும். அதனால எந்த விதத்துலயும் கம்பெனி வந்து அஃபெக்ட் ஆகாது. ஆனா பார்ட்னர்ஷிப் ஃபார்ம்ல ஒரு பார்ட்னர் இல்லை அப்படின்னா அந்த பார்ட்னர்ஷிப் ஃபார்ம் வந்து அஃபெக்ட் ஆகும். அடுத்து 6th பாயிண்ட் வந்து ரெகுலேஷன். பார்ட்னர்ஷிப் ஃபார்ம் வந்து யார் ரெகுலேட் பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா பார்ட்னர்ஷிப் ஃபார்ம் ஆக்ட் 1932ல தான் வந்து ரெகுலேட் ஆகுது. இதுவே கம்பெனிஸ் வந்து கம்பெனிஸ் ஆக்ட் 2013ல தான் வந்து ரெகுலேட் பண்றாங்க. 7th பாயிண்ட் வந்து டிரான்ஸ்ஃபர். பார்ட்னர்ஷிப் ஃபார்ம்ல வந்துட்டு ஒரு பார்ட்னருடைய சம்மதம் இல்லாம எதுவுமே வந்து நம்ம ஷேரை வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ண முடியாது. அதுவே கம்பெனில வந்துட்டு ஃப்ரீயா வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணலாம். ஒருத்தங்க கிட்ட இருக்க ஷேரை வந்து வேணான்னு சொல்லி கொடுத்துட்டாங்கன்னா அதை வாங்கி நம்ம இன்னொருத்தவங்க கிட்ட தாராளமா கொடுக்கலாம். அந்த கம்பெனி வந்து பப்ளிக் கம்பெனியா இருந்ததுன்னா ஃப்ரீயா டிரான்ஸ்ஃபரபிளா இருக்கும். அதுவே பிரைவேட் கம்பெனியா இருந்தா சில ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கும் அதுல டிரான்ஸ்ஃபர் பண்றதுக்கு. பட் இதுலயும் வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ண முடியும். அடுத்தது பாயிண்ட் பாத்தீங்கன்னா கவர்மெண்ட் கண்ட்ரோல். கவர்மெண்ட் வந்து பார்ட்னர்ஷிப் ஃபார்ம்ஸை வந்து லிமிட்டடா தான் கண்ட்ரோல் பண்ணுவாங்க. அதுவே வந்து பப்ளிக் இல்லைன்னா பிரைவேட் செக்டர்ஸ்ல வந்து ஸ்ட்ரிக்டான கண்ட்ரோல் வந்து கவர்மெண்ட் சைட்ல இருந்து இருக்கும். அடுத்தது மெம்பர்ஷிப். இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஒரு பார்ட்னர்ஷிப் ஃபார்ம் அப்படின்னு எடுத்தீங்கன்னா மினிமம் அதுல வந்து 2 பேர் இருக்கணும். 2 பேர் சேர்ந்து ஒரு பார்ட்னர்ஷிப் ஃபார்ம் ஸ்டார்ட் பண்ணலாம். மேக்ஸிமம் அதுல எவ்வளவு இருக்கணும்னா ஒரு பேங்கிங் பிசினஸ் பண்ண போறாங்க அப்படின்னா அதுக்கு 10 பேர் இருக்கலாம். அது இல்லாம வேற ஏதாவது பிசினஸா இருந்தா 20 பேர் வரைக்கும் மேக்ஸிமம் இருக்கலாம். பார்ட்னர்ஷிப் ஃபார்முக்கு வந்துட்டு 2 பேர்ல இருந்து 20 பேர் வரைக்கும் இருக்க முடியும். பிரைவேட் கம்பெனில பாத்தீங்கன்னா மினிமம் 2 பேர் இருக்கணும். மேக்ஸிமம் 200 மெம்பர்ஸ் வரைக்கும் இருக்கலாம். பப்ளிக் கம்பெனில வந்து மினிமம் 7 மெம்பர்ஸ் இருக்கணும். மேக்ஸிமம்க்கு வந்து நோ லிமிட். பிரைவேட் அண்ட் பப்ளிக் கம்பெனில வந்து மினிமம் அண்ட் மேக்ஸிமம் மெம்பர்ஸ் வந்து எவ்வளவு பேர் இருக்கலாம் அப்படிங்கிறது வந்து ஒரு ரிப்பீட்டடா கேட்கிற ஒரு கொஸ்டின். இந்த நம்பர்ஸ் நீங்க ஞாபகம் வச்சுட்டு போனீங்கன்னா ஈஸியா நீங்க 1/2 மார்க் இல்லைன்னா 1 மார்க் கொஸ்டின் வரைக்கும் இதுல வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஈஸியா நீங்க ஸ்கோர் பண்ண முடியும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு நம்புறேன். யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு அப்படின்னா உங்க ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்க. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோல திரும்பி மீட் பண்ணலாம். தேங்க்யூ.